நம்ம ஏற்கனவே கார்டனில் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பூ கூட வாடிப்போச்சு ஈவினிங் எடுத்ததுனால அப்படின்னு. இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு காலையிலேயே இந்த பூ எடுத்து காட்டுறேன். பெங்களூரில் வாங்கின செடின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பூ பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி அன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது சின்ன செடியாக தான் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக. இது நீங்கள் ஒன்று வச்சிங்கன்னா போதும், இதில் உள்ள சீடு தடித்து வந்துடும். வாங்க இன்றைக்கும் அறுவடை பண்ண போகலாம். ஏற்கனவே ஒரு அறுவடை பண்ணியிருக்கேன், இப்போ ரெண்டாவது அறுவடை பண்ணலாம் வாங்க. பாருங்கள், இது பூரா மணத்தக்காளி கீரை. அன்றைக்கி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பீட்ரூட் செடியெல்லாம் குட்டி குட்டியாக நான் தெரிஞ்சு இல்லைங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. ஏற்கனவே ஒரு அறுவடை பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி மணத்தக்காளி கீரை. அதை என்ன பண்ணுன்னா, இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி பார்த்தீங்களா, இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் பூச்சி வந்துடும். நம்ம எல்லாமே ஆர்கானிக் முறையாக தானே தயார் பண்ணுறோம், பூச்சி வந்துடும். அதனால் இப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அந்த கீரையெல்லாம். இந்த கீரையெல்லாம் பீட்ரூட்டுக்குள்ளே இருக்கனால இதை எடுத்தால் தான் அந்த பீட்ரூட் கொஞ்சம் சத்தாக முளைக்கும். அதனால் இல்லைன்னா அதுக்கு சத்து பத்தாது இல்லைங்களா, அதனால் இப்போ எல்லாம் இந்த மாதிரி கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். எல்லா கீரையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு அறுவடை போட்டிருக்கேன், ரெண்டாவது அறுவடை. எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இதே மாதிரி நீங்களும் பார்க்குறவங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன இடம் இருந்தால் கூட அதில் சும்மா ஒரு பேக் வச்சு நம்ம எல்லாமே எதை எடுத்தாலும் மருந்து வச்சு தானே சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாமே மருந்தில் தான் விளையுது. நம்ம வீட்டிலே பண்ணும்போது எந்த ஒரு மருந்து அடிக்காமல் இயற்கையாகவே கொஞ்சம் விளைஞ்சாலும் சத்தானதை சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா. அதுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் இந்த அறுவடையெல்லாம் போடுறேன். பார்த்து நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இப்போ இந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ இது தண்டுக்கீரை. இங்கே பாருங்கள், தண்டுக்கீரை எவ்வளோ பெருசாக மரம் மாதிரி வளர்ந்துருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் இப்படி இருந்து எடுத்து கட் பண்ணி, ஏன்னா தண்டு ரொம்ப பெருசாகி போயிடுச்சு இல்லைங்களா, அதனால் நம்மளால் சாப்பிட முடியாது, இவ்வளோ பெரிய தண்டு ஸ்ட்ராங்காக. அதனால் இந்த கீரையை இப்படி கிள்ளி எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த இலையில போட்டு நல்லா பொரியல் பண்ணிக்கலாம். அதை அப்படியே விட்டோம்னா அது துளுத்துட்டு வரும். இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் தண்டை வேரோட பிடிங்கிடலாம். இது பெருசாக இருக்கும்போது இப்படி ஒடிச்சு எடுத்துடலான்னு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துட்டா இது அடுத்து துளுத்துக்கிட்டு வரும். அதே மாதிரி தான் இது ஒரு தண்டு. இப்படி ஒடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதிலேருந்து புதுசாக துளுத்துட்டு வரும். இப்போ இந்த பீட்ரூட்டுக்கெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அது பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சத்த ஆரோக்கியமாக நல்லா வளரும். இதுவும் தண்டுக்கீரை தான். பாருங்கள், இது சின்ன தண்டாக இருக்கனால, இங்கே பாருங்கள் சின்ன தண்டாக இருக்கனால இதை இப்படியே வேரோட கூட பிடிங்கிடலாம். பாருங்கள், இப்படி மண்ணை தட்டி விட்டுட்டு இதில் பிடிங்கிடலாம். இது நம்ம தண்டோட சமைக்கலாம். சரி, இந்த கீரையும் அறுவடை பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் பறிக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, பாருங்கள். பாருங்க, தெரியுதுங்களா. இப்போ அவரைக்காய் பறிக்கலாம். இப்போ தான் எல்லாம் நிறைய பூ பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு.
பார்த்தீங்களா? இப்போ நம்ம தக்காளி பறிக்கலாம். பாருங்கள், நாங்கள் தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா இது 3 மாத்திரம் எப்போவுமே நாங்கள் செடி நான் வச்சுட்டேன்னு சொன்னால் விலைக்கே வாங்க மாட்டோம். இது 3மே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது தக்காளி, பாருங்கள், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா இது 3ம் விலைக்கு வாங்க வேண்டாம். ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் காய். பாருங்கள், அடியில் ஒரு கத்திரிக்காய் ஒளிஞ்சிட்ருக்கு பாருங்கள், தெரியாமல். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதா? பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஒன்று. இதெல்லாம் சரியாக பழுக்கட்டும். நல்லா பழுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் பிடிங்கிருவோம். இதிலேயே பழுக்க வச்சு பிடுங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம்லாம் பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு, நல்லா பூ வச்சிருச்சிங்களா. இன்னும் இதில் விதையும் வந்துருச்சு. இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. வெங்காயத்தில் விதை வந்துருச்சுன்னா அந்த விதையை நம்ம இது பண்ண முடியாது. விதை யூஸ் ஆகும், ஆனால் அந்த தாள், வெங்காயத்தாள் யூஸ் ஆகாது. பாருங்கள், வெங்காயம் பிடிங்கியாச்சு இல்லைங்களா? பாருங்கள், எவ்வளோ பெரிய காயாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதுக்குன்னு நம்ம பெருசாக உரம் போடலை, ஒன்றும் போடலை. பாருங்கள், அப்படியே சும்மா வீட்டில் முளைச்ச வெங்காயத்தை தான் எடுத்து வச்சோம். ஆனாலும் இப்படி இருக்குது பாருங்கள், பிடுங்கவே முடியல. இதை பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ அந்த சேப்பங்கிழங்கு கூட வச்சோம் இல்லைங்களா? இப்போ வெங்காயம் வந்துருச்சு. இப்போ இனி இது பாட்டுக்கு இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரீயாக வளரும், எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் வளரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எவ்வளோ வெங்காயமும் சும்மா இதுக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை. பூச்சி வராது, ஒன்றும் வராது. நம்ம மாட்டுக்கு முளைச்ச வெங்காயத்தை ஊண்டி வச்சிட்டோம்னா போதும். பார்த்தீங்களா? வெங்காயம் ஒரு அரைக்கிற வெங்காயம் இருக்கும் பாருங்கள். இருந்தாலும் நமக்கு ஒரு வெங்காயம்னா கூட நம்ம வீட்டிலேருந்து காய்ச்சதுன்னா அது ஒரு சந்தோஷம் தானே. பாருங்கள், கத்திரிக்காய், இது ஒரு பச்சை கலர் கத்திரிக்காய், இது ஒரு வரி கத்திரிக்காய், இது தக்காளி, நாட்டுப்பழம். இப்போல்லாம் எங்கே நாட்டுப்பழம் கிடைக்கிது? பார்த்தா தெரியுதுங்களா? நாட்டுப்பழம் இப்படித்தான் இருக்கும், ஒரு மாதிரி சட்டி மாதிரி வரியாக இருக்கும். கிராஸுன்றது நல்லா இப்படி உருண்டையாக மொழுன்னு இருக்கும். இதுதான் நாட்டுப்பழம். இது பூரா தண்டுக்கீரை, இது எல்லாம் மணத்தக்காளி கீரை. இது பாருங்கள், நம்ம என்ன ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுமா நம்ம சாப்பிட்ற போகிறோம் இல்லைங்களா? 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ சந்தோஷம்.
தோட்டம் கார்டன் வைக்கிறதே பார்த்திங்கன்னா நமக்கே மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த செடிகள் எல்லாம் அப்படியே பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். அதுக்காகத்தான் வைக்கிறது. எல்லாருமே வைங்க, முடிஞ்சளவு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன கார்டன் சும்மா ஒரு 2 பேக்கில் வச்சிங்கன்னா கூட போதும். பாருங்கள் இந்த வெங்காயத்தெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள் நல்ல பெரிய பெரிய வெங்காயமாக வந்துருக்கு. சின்ன குட்டியூண்டு வெங்காயம் வீட்டில் முளைச்சிருக்கும் இல்லைங்களா, அதைத்தான் எடுத்து போட்டேன். ஆனால் அது பாருங்கள் இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னா நமக்கு பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இப்போ இதே மாதிரி எல்லோரும் நீங்களும் வச்சு பயனடைங்க, சந்தோஷப்படுங்க. நம்ம சேனலில் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களும் இதே மாதிரி பார்த்து இதே மாதிரி செய்யணும்னு ஒரு ஆசை வந்து செய்வாங்க இல்லைங்களா.